எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் ஈர்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி மோஷன் ஃபோர்ஸஸ் அண்ட் லா ஆஃப் மோஷனில் இருந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இந்த லெசன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான லெசன் ஃபிசிக்ஸ்லி. ஏன்னா நிறைய கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ண வேண்டியது வரும், ஓகேவா? ஸோ நீங்கள் கான்செப்ட் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்ககிட்ட எந்த மாதிரியான கொஷின் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ தியரி செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி படிக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபுல் ஃபிசிக்ஸ் மெட்டீரியல், அதாவது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், சிபிஎஸ்சி பேட்டர்னை கவர் பண்ண மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நம்மளோட ஸ்டோரில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க அக்சஸ் பண்ணி வாங்கிக்கோங்க, ஓகேவா? நான் ஃபுல் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கிராவிடேஷனை பற்றி தியரி செஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி, அதாவது தியரி படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சின்ன சின்ன ஸ்டோரியெலாம் நான் சொல்கிறேன். அந்த ஸ்டோரியை மட்டும் நல்லா பார்த்துட்டே வாங்க, ஓகேவா? ஸோ ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் தியரி படிக்கும்போது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த லெசன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன். நம்ம படிக்க போகிற லெசன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன். தமிழில் வந்து ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது கிராவிட்டி பற்றி நம்ம படிக்க முடியும். ஸோ கிராவிட்டி, கிராவிடேஷன் இது ரெண்டுமே வேறு வேறு, ஓகேவா? ஸோ அது எல்லாமே நம்ம லெசனில் வந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லுவாங்க, கிராவிட்டி வந்து யார் வந்து கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டாங்கன்னா சார் ஐசக் நியூட்டன் தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். அவர் வந்து ஒரு மரத்துக்கு அடியில் வந்து உட்காந்துருந்தார். திடீர்னு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் வந்து அவர் தலை மேலே வந்து விழுந்தது, ஓகேவா? ஸோ இதன் மூலம் தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டின்னு ஒன்று இருப்பதே அவர் கண்டுபிடிச்சார், ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக அவர் என்ன திங்க் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் உட்காந்துருந்தார். திடீர்னு ஆப்பிள் வந்து கீழே விழுந்தோடனே அவர் யோசிச்சார். என்ன யோசிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தானே சொன்னோம், அதாவது ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு பொருள், அதாவது ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு பொருள், நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு விசை கொடுக்காத வரைக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அந்த பொருள் வந்து ஓய்வு நிலையில் தான் இருக்கும் அப்படின்றத நியூட்டன் தான் சொன்னார் அவரோட முதல் விதியில். அப்படி இருக்கும்போது, ஓகேவா, மரத்து மேலே யாருமே இல்லை. அப்படி இருந்தும் இந்த ஆப்பிள் வந்து எப்படி விசை கொடுக்காம இந்த பொருள் ஆப்பிள் வந்து கீழே வந்து விழுது அப்படின்றத நியூட்டன் வந்து யோசிச்சாரு. இது நம்ம சொன்ன விதிக்கு வந்து புறம்பா இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிச்சாரு, ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஏதேனும் ரெண்டு பொருட்கள், ஓகேவா? நீங்கள் பிரபஞ்சத்தில் பல்வேறு கணக்கான பொருட்கள் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் நிறை கொண்ட ரெண்டு பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரெண்டு பொருட்களுக்கு நடுவில் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குன்னு சொன்னார். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை தான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன், ஈர்ப்புன்னு சொன்னார். ஸோ என்ன சொன்னார், இந்த பிரபஞ்சத்தில் பல்வேறு கணக்கான பொருட்கள் இருக்குது. ஸோ ஏதேனும் எந்த ரெண்டு பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த ரெண்டு பொருட்களுக்கு நடுவில் ஒரு சம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை தான் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு அப்படின்னு சொன்னார், கிராவிடேஷன் அப்படின்னு சொன்னார், ஓகேவா? அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறை அதிகமாக கொண்ட ஒரு பொருள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு 10 கிலோகிராம் இருக்குது, இது வந்து ஒரு 5 கிலோகிராம் இருக்குன்னு வச்சுப்போம், ஓகேவா? ஸோ ரெண்டு பொருட்களுக்கு நடுவில் கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குன்னு நம்ம படித்தாச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறை அதிகமாக இருக்கிற ஒரு பொருள் வந்து நிறை கம்மியாக இருக்கிற ஒரு பொருளை வந்து ஈர்க்கும், ஓகேவா? ஸோ இது நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறை அதிகமாக இருக்கிற பொருளை நோக்கி நிறை கம்மியாக இருக்கிற பொருளை வந்து ஈர்க்கும் அப்படின்ற அவர் சொன்னார், ஓகேவா? அதனால தான் பூமியோட நிறை என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்குமா when compared to ஆப்பிளோடைய நிறை, ஓகேவா? ஸோ பூமியோட நிறை வந்து பூமியில் உள்ள பொருளோட நிறையை விட கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதனால தான் பூமி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்களை வந்து கீழ் நோக்கி இழுக்குது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பூமியை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிளோட நிறை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால தான் ஆப்பிள் வந்து பூமியை நோக்கி விழுது, ஓகேவா? ஸோ இதை தான் என்ன சொன்னார், ஸோ ஆப்பிளுக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை தான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி அப்படின்னு சொன்னார், புவி ஈர்ப்பு அப்படின்னு சொன்னார், ஓகேவா? ஸோ கிராவிடேஷன்னா என்ன, கிராவிட்டினா என்னன்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? அது பார்க்குறதுக்கு முன்னாடி
நியூட்டனுக்கு வந்து இன்னொரு சந்தேகம், என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரபஞ்சத்தில் எந்த ரெண்டு பொருட்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த ரெண்டு பொருட்களுக்கு நடுவில் சம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும், அதுதான் ஈர்ப்பு, கிராவிடேஷன் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நிறை அதிகமாக இருக்கிற ஒரு பொருள் வந்து நிறை கம்மியாக இருக்கிற பொருளை வந்து தன்னோக்கி அதாவது இழுக்கும், ஈர்க்கும் அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சாரா. அப்படி இருக்கும்போது சூரியன், ஓகேவா, ஸோ சூரியன் நடுவில் இருக்குது, சூரியனை சுற்றி மற்ற கோள்கள் எல்லாமே நீள்வட்ட பாதையில் சுற்றி வருமா, ஓகேவா. ஸோ மற்ற கோள்களை கம்பேர் பண்ணும்போது சூரியன் என்பது மிக அதிக நிறை கொண்டது, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பூமியை மட்டும் எடுத்துப்போம். இங்கே வந்து சூரியன் இருக்குது, ஸோ சூரியனை சுற்றி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியானது நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருமா, ஓகேவா. ஸோ இதோட நிறையும் அதாவது சூரியனோட நிறையையும் பூமியோட நிறையையும் கம்பேர் பண்ணும்போது சூரியனோட நிறை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குமா. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். பிரபஞ்சத்தில் எந்த ரெண்டு பொருட்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த பொருட்களுக்கு நடுவில் சம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அதிக நிறை கொண்ட ஒரு பொருள் வந்து கம்மியான நிறை கொண்ட பொருளை வந்து ஈர்க்கும் அப்படின்றத நம்ம படித்தாச்சு. அப்படி இருந்தும் ஏன் வந்து சூரியன் வந்து பூமியை வந்து இழுக்கலை, ஏன் வந்து சூரியன் வந்து மற்ற கோள்களை தன்னோக்கி இழுக்கலை, ஓகேவா. ஸோ ஏன் வந்து பூமி மற்ற கோள்கள் எல்லாமே சூரியன் மேலே போய் மோதலை அப்படின்றது நியூட்டன் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்து எழுந்துச்சு, ஓகேவா. ஸோ அவர் யோசிக்கிறது கரெக்ட் தானே. அவர் என்ன சொன்னார், பிரபஞ்சத்தில் ஏதேனும் இரு பொருட்களுக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதிக நிறை கொண்ட ஒரு பொருள் வந்து கம்மியான நிறை உள்ள பொருளை வந்து ஈர்க்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ மற்ற கோள்களை கம்பேர் பண்ணும்போது சூரியனோட நிறை வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் மற்ற கோள்கள் வந்து சூரியன் மேலே போய் மோதலை அப்படின்னு கேட்டார். இந்த இடத்துல தான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து சொன்னார், ஓகேவா. சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ இந்த மைய நோக்கு விசைனா என்னென்னா சிம்பிளாக கான்செப்டில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட ஒரு த்ரெட் இருக்குது, ஓகேவா. ஸோ ஒரு த்ரெட் இருக்குது, அந்த த்ரெட்டில் ஒரு கல்லை கட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த த்ரெட்டை வந்து சுற்றுறீங்க. அந்த த்ரெட்டு வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து சுற்றுமா. ஸோ எப்போ வரைக்கும் சர்க்குலர் மோஷனில் வந்து சுற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குறீங்களோ, எவ்வளோ நேரம் ஸ்ட்ரென்த்து கொடுக்குறீங்களோ அந்த டென்ஷனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல் வந்து சர்க்குலர் மோஷனில் சுற்றிக்கிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த கல் வந்து சர்க்குலர் மோஷனில் சுற்றுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவை, பார்த்தீங்களா. அந்த ஃபோர்ஸ் தான் என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். கல்லுன்னு இல்லை, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தன்னோட சர்க்குலர் மோஷனில் கண்டினியூ ஆகிறதுக்கு ஒரு விதமான ஃபோர்ஸ் என்பது தேவைப்படும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மைய நோக்கு விசை. ஸோ இந்த மைய நோக்கு விசை இந்த கல்லுக்கு யாரு கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல இருக்கு பார்த்தீங்களா, எண்டில் இந்த டென்ஷன் ஆஃப் அ ஸ்ட்ரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் இருந்து தான் இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், மைய நோக்கு விசை வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மைய நோக்கு விசைனால தான் இந்த கல் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷனில் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த பையன் வந்து சுற்றுறாரு பார்த்தீங்களா. ஸோ சப்போஸ் இந்த இடத்துல கொடுக்குற டென்ஷனை வந்து அவர் நிறுத்திட்டார்னா இந்த சர்க்குலர் மோஷன் வந்து நின்றுடுமா. அப்போ இந்த கல்லுக்கும் அந்த கையுக்கும் இடையில் வந்து ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால தான் அந்த கல் வந்து சர்க்குலர் மோஷனில் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது, ஓகேவா. அதே போல தான் சூரியனை, ஓகேவா, பூமி இல்லை மற்ற கோள்கள் எல்லாமே நீள்வட்ட பாதையில் சுற்றுது. ஸோ இது ரெண்டும் ஏன் வந்து அதாவது அதிக நிறை கொண்ட பொருள் வந்து கம்மியான நிறையை வந்து ஈர்க்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ பூமி ஏன் வந்து சூரியன் மேலே போய் மோதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனானது பூமி மீது சம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை வந்து கொடுக்கும். ஸோ இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால தான் பூமி இல்லை மற்ற கோள்கள் எல்லாமே தன்னோட நீள்வட்ட பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன், சர்க்குலர் மோஷனில் ஒரு பொருள் வந்து சுற்றணும்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு சென்ட்ரிபிட்டல் மைய நோக்கு விசை என்பது தேவை. அந்த மைய நோக்கு விசையை பூமிக்கு யார் தருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் தான் தரும், ஓகேவா. ஸோ அதனால தான் பூமியும் சூரியனும் ஒன்றுக்கு ஒன்று மோதவே இல்லை அப்படின்றத நியூட்டன் வந்து சொன்னார், ஓகேவா. ஸோ பிரபஞ்சத்தில் ஏதேனும் ரெண்டு பொருட்களுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமிக்கும் பூமியில் உள்ள பொருளுக்கும் இடையில இருக்கிற ஒரு ஃபோர்ஸை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி, புவி ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராவிடேஷன் என்பது 6.674 × 10⁻⁻11 இருக்குது பார்த்தீங்களா. இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு எங்கேயுமே சேஞ்ச் ஆகவே ஆகாது. இது வந்து யூனிவர்சல் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிராவிட்டி என்பது ஒவ்வொரு கோளுக்குமே ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பூமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், நிலவில் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி என்பது வேறு மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ கிராவிட்டியோட வேல்யூ வந்து
கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், இடத்துக்கு இடம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே படித்தாச்சு. இப்போ இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை வச்சு இன்னொரு கான்செப்ட் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஒரு பொருள், இப்போ பூமி இருக்குது. இப்போ இந்த பூமியை வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ பூமின்னு இல்லை, எந்த ஒரு பொருள் வந்து சர்க்குலர் பாத்தில் சுற்றணுனாலும் கண்டிப்பாக அதுக்கு வந்து என்ன தேவை, ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து தேவையா. சப்போஸ் இந்த பொருள் வந்து வேகமாக சுற்றுச்சுன்னா, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறோமா, அந்த ராக்கெட்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேட்டிலைட் வந்து பிரிஞ்சு, நீங்கள் அதிகமாக இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த சேட்டிலைட் வந்து புவியோட நீள்வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இருக்குது பார்த்தீங்கன்னா, புவியோட நீள்வட்ட பாதையில் இந்த சேட்டிலைட் வந்து நிலைநிறுத்தப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ உடனே இந்த சேட்டிலைட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியை வந்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? சப்போஸ் இந்த சேட்டிலைட் வந்து வேகமாக சுற்றுச்சுன்னா, பூமியை ஒரு சேட்டிலைட் வந்து சப்போஸ் வேகமாக சுற்றுச்சுன்னா பூமியை விட்டு என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, வெளியே போயிடும். அதுவே இந்த பூமியை விட இந்த சேட்டிலைட், அதாவது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில், கம்மியான வேகத்தில் வந்து சுற்றுச்சுன்னா இந்த சேட்டிலைட் வந்து என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, பூமியை நோக்கி போய் விழுந்துடும். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பொருள் வந்து சர்க்குலர் ஆப்ஜெக்டில் சுற்றணும்னா கண்டிப்பாக அந்த பொருளுக்கு ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்பது தேவை. ஓகேவா? சப்போஸ் அந்த பொருள் வந்து வேகமாக சுற்றுச்சுன்னா, ஓகேவா, சப்போஸ் அந்த பொருள் வந்து வேகமாக சுற்றுச்சுன்னா பூமியை விட்டு வெளியே போகிடும். சப்போஸ் அந்த பொருள் வந்து குறைவான வேகத்தில் சுற்றுச்சுன்னா பூமி மேலே போய் மோதிடும். அப்போது கண்டிப்பாக இந்த நீள்வட்ட பாதையில் இந்த சேட்டிலைட் வந்து சுற்றுறதுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, ஒரு 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 வெலாசிட்டி தேவையா. ஸோ அந்த வெலாசிட்டி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த குறைந்தபட்ச வெலாசிட்டியில் சுத்தினா மட்டும்தான் அந்த சேட்டிலைட் வந்து தன்னோட நீள்வட்ட பாதையில் சுற்றும். ஸோ அந்த வெலாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.5 km/s. ஓகேவா? அதாவது நம்ம மேலே அனுப்புகிற சேட்டிலைட் வந்து புவியோட நீள்வட்ட பாதையில் தொடர்ந்து சுற்றணும்னா ஸோ கண்டிப்பாக அது வந்து குறைந்தபட்சம் இந்த வெலாசிட்டியில் சுற்றியே ஆகணும். ஸோ இந்த வெலாசிட்டியை விட்டு அதிகமாக சுற்றினாலும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, வெளியே போயிடும். இந்த வெலாசிட்டியோட கம்மியாக சுற்றினாலும் பூமி மேலே போய் சேட்டிலைட் வந்து மோதிடும். ஓகேவா? ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டினா ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் பூமிக்கு நீங்கள் இப்போ இருக்கீங்க, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் கையிலேருந்து ஒரு பொருளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே தூக்கி போடுறீங்க. ஆப்வியஸ்லி அந்த பொருள் வந்து என்ன ஆகும், புவியீர்ப்பு விசையினால அந்த பொருள் வந்து கீழே வருமா. ஸோ நீங்கள் எந்த வேகத்தில், அதாவது குறைந்தபட்ச ஒரு வேகத்தில் வந்து ஒரு பொருளை நீங்கள் தூக்கி எரிஞ்சிங்கன்னா, அந்த பாருங்கள், இந்த ராக்கெட் வந்து பாருங்கள், குறைந்தபட்ச ஒரு வேகத்தில் நீங்கள் தூக்கி எரிஞ்சிங்கன்னா ஸோ இது எர்த்தோட சர்ஃபேஸுக்கு போய் அட்மாஸ்பியரை தாண்டி அந்த பொருள் வந்து வளிமண்டலத்தை தாண்டி வெளியே போகிடும். ஓகேவா? ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.2 km/s. ஓகேவா? அதாவது ஒரு பொருளை, இப்போ உங்கள் கையில் வந்து ஒரு பென் இருக்குன்னா அந்த பெண்ணை ஒரு வினாடிக்கு 11.2 கிலோமீட்டர் அந்த வேகத்தில் நீங்கள் தூக்கி எரிஞ்சிங்கன்னா அது வந்து புவியோட வளிமண்டலத்தை தாண்டி வெளியே போகிடும். அகைன் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வரவே வராது. அப்போது உங்களுக்கு ராக்கெட் எல்லாமே எந்த வேகத்தில் அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.2 km/s. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கேப் வெலாசிட்டி, விடுபடும் திசை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த விடுபடும் திசை வேகமும் இடத்துக்கு இடம் மாறுபடும். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், ஸோ கிராவிடேஷன்னா என்ன, கிராவிட்டினா என்ன, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னா என்ன, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே தேவைப்படும், ஆர்பிட்டல் வெலாசிட்டினா என்ன, எஸ்கேப் வெலாசிட்டினா என்ன, விடுபடும் திசை வேகம்னா என்ன அப்படின்றத எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது வெயிட்னா என்ன. ஸோ எல்லாருக்குமே இந்த கான்செப்டில் மிக மிக குழப்பம் இருக்குங்க. ஓகேவா? ஸோ வெயிட் என்பது வேற, மாஸ் என்பது வேற. ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாஸ்னா ஒரு பொருளோடைய நிறை, அதாவது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ராடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அயன் ராடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அயன் ராடில் குட்டி குட்டியான பார்ட்டிகல்ஸ் இருக்குமா. ஸோ இந்த குட்டி பார்ட்டிகல்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பருப்பொருட்கள், இந்த ஆட்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து பேக் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க, இந்த ஆட்டமோட குவான்டிட்டியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ், நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த குவான்டிட்டி என்பது உங்களுக்கு எங்கேயுமே சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஆனால் வெயிட் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் வெயிட்னா நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது பூமிக்கும் பூமியில் உள்ள பொருளுக்கும் இடைப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ
பூமி வந்து ஒரு பொருளை வந்து ஈர்க்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்னு சொல்லுவோம். ஓகேவா. சப்போஸ் உங்களுக்கு இப்போ புரியலையா, நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வெயிட் எல்லாம் எப்படி அளப்பீங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸில் ஒரு சிலிண்டரை வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியானது இந்த சிலிண்டரை எந்த அளவுக்கு வந்து ஈர்க்குது, இந்த சிலிண்டருக்கும் பூமிக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்னு சொல்லுவோம். வெயிட் எல்லாமே நம்ம தராசில் இப்படி தானே அளப்போம். ஓகேவா. அதாவது பூமி வந்து இந்த பொருளை வந்து எந்த அளவுக்கு வந்து ஈர்க்குது, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இது எல்லாமே நம்ம தியரி கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெயிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ வெயிட் என்பது மாறுபடுமான், இடத்துக்கு இடம் மாறுபடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இடத்துக்கு இடம் மாறுபடும். ஏன்னு கேட்டிங்கன்னா வெயிட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ஓகேவா. ஸோ கிராவிட்டி என்பது இடத்துக்கு இடம் மாறுபடுமா. ஸோ நம்ம பூமியில் வந்து 9.8 இருக்கும். ஓகேவா. நிலவில் பார்த்தீங்கன்னா 6ல் 1 மடங்கு தான் பூமியில் 6ல் 1 மடங்கு தான் நிலவில் இருக்கும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் என்பது இடத்துக்கு இடம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா. இப்போ வந்து வெயிட் என்பது இடத்துக்கு இடம் மாறுபடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இடத்துக்கு இடம் மாறுபடும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து 120 கிலோகிராம் நீங்கள் இங்கே வெயிட் இருக்கீங்கன்னா ஓகேவா. ஸோ உங்களோட வெயிட் வந்து இங்கே 120 இருக்குன்னா நீங்கள் 3ல் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 மடங்கு, அதாவது 1ல் 1 மடங்கு தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், வெறும் 20 நியூட்டன் மட்டும்தான் நீங்கள் வந்து 3ல் வந்து இருப்பீங்க. ஸோ இந்த கான்செப்டை நம்ம தியரி கிளாஸில் டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம். ஓகேவா. ஸோ அடுத்தது கெப்லரோட விதி. ஓகேவா. ஸோ கெப்லரோட விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தமாக கெப்லர் வந்து 3 விதி சொன்னார். ஸோ 3 லா சொன்னார். ஸோ அதில் முதல் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனை சுற்றி மற்ற கோள்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படி சுற்றி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும் சொன்னார். ஓகேவா. இதை வந்து ஒரு எலிப்டிக்கல் பார்த்தா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் என்பது ஒன் ஆஃப் த ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ இதுவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ், குவிய தூரம், குவியம் அப்படின்னு சொல்லுவோமா, குவிய புள்ளி அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ சூரியன் என்பது ஏதேனும் ஒரு குவிய புள்ளியில் இருக்கும்போது ஓகேவா பூமி என்பது சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும் அப்படின்னு சொன்னார். கெப்லரோட முதல் விதி இதுதான். ஸோ கெப்லரோட இரண்டாம் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சூரியனை பூமி வந்து சுற்றி வரும் நம்ம படித்தாச்சுங்களா. சூரியனை பூமி வந்து சுற்றி வரும்னு பார்த்தாச்சு. ஓகேவா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியானது சூரியனை சுற்றி வர, அதாவது ஒரு முழு ரெவல்யூஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன். ஒரு முழு சுற்றை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் கொடுக்குறேன். ஓகேவா. ஒரு ஃபோட்டோகிராஃப் ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவருக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ முதல் 1 ஹவருக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தோடனே அந்த பூமி வந்து இவ்வளோ தூரம் வந்து கடந்திருக்கு. அடுத்தது இன்னொரு 1 ஹவர் கழிச்சு நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன். அடுத்த 1 ஹவரில் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. ஸோ பூமி வந்து சூரியன் வந்து இவ்வளோ தூரம் கடந்திருக்கு. அடுத்தது ஒரு 1 மணி நேரத்தில் நான் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன். ஸோ பூமி வந்து சூரியனை வந்து இவ்வளோ தூரம் கடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஃபுல்லாகவே நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா என்பது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஏரியா அதே போல் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஏரியாவும் சமமாக இருக்கும் அப்படின்றத கெப்லர் வந்து கண்டுபிடிச்சாரு. அதனால தான் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் லா ஆஃப் ஏரியல் வெலாசிட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா. ஸோ கெப்லரோட 3ஆம் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கொயரு, அதுக்கப்புறம் வந்து அந்த சூரியனுக்கும் கோளுக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோட முப்படிக்கு வந்து நேர் தகவலை இருக்கும் அப்படின்றத சொன்னார். இது எல்லாமே நம்ம தியரியில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா. நான் இப்போ சொன்ன ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்ததுன்னா இப்போ வந்து நம்ம தியரி வந்து படிக்கலாம். ஓகேவா. ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக என்னென்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம தியரியில் வந்து படிக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராவிடேஷன்னா என்ன. ஓகேவா. கிராவிடேஷன்னா நான் என்ன சொன்னேன், ஸோ நியூட்டன் வந்து பிரபஞ்சத்தில் ஏதேனும் 2 பொருட்களுக்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாரும் பார்த்தீங்கன்னா சம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குன்னு சொன்னாரா. ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் ஏதேனும் 2 பொருட்களுக்கு இடையே எப்போதும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்றத நியூட்டன் வந்து சொன்னார். ஓகேவா. அதனால தான் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை தான் நான் அங்கே கொடுத்துருக்கேன். கிராவிடேஷன்னா என்ன, கிராவிட்டினா என்ன அதுவும் நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா. ஸோ ஏதேனும் 2 பொருட்களுக்கு நடுவில் இருக்கிற விசையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் சொல்லுவோம். பூமிக்கும்
அல்ல பூமியில் உள்ள பொருளுக்கும் இடைப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனாக தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த கிராவிடேஷன் என்பது உங்களுக்கு எங்கேயுமே மாறுபடாது. ஆனால் கிராவிட்டி என்பது கண்டிப்பாக இடத்துக்கு இடம் உங்களுக்கு கண்டிப்பாக மாறுபடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சிருப்பார் நியூட்டன். ஸோ என்ன சொன்னார் நியூட்டன்? ஸோ பிரபஞ்சத்தில் எந்த 2 பொருட்கள் இருந்தாலும் அந்த 2 பொருட்களுக்கு நிறை என்பது கண்டிப்பாக இருக்குமா? ஸோ M1 M2ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ அந்த 2 பொருட்களுக்கு நடுவில் கண்டிப்பாக சம் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும் பார்த்தாச்சுங்களா? ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபோர்ஸு எதற்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பொருட்களின் நிறையின் பெருக்கல் பலனுக்கு நேர் தகவலை இருக்கும் அப்படின்றத சொன்னார். அடுத்தது இதே ஃபோர்ஸ் வந்து இந்த 2 பொருட்களுக்கு இடைப்பட்ட ஒரு தொலைவு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தொலைவோட இரு மடிக்கு எதிர் தகவலை இருக்கும் அப்படின்றத சொன்னார். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபோர்ஸு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு M1 இன்ட்டு M2 டிவைடட் பை R² வருமா? ஸோ எப்பயுமே இந்த ப்ரொபோஷனலில் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து சேர்ப்போம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. G இன்ட்டு M1 இன்ட்டு M2 டிவைடட் பை R²ங்களா? ஸோ இப்போ இந்த G இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த G மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுதான் என்ன பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனுக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் தான் கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஜியோட வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபோர்ஸு R² டிவைடட் பை M1 இன்ட்டு M2 ஈக்குவல் டு ஜியா. ஸோ இந்த ஜியோட வேல்யூவை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி கெவாண்டிஷ். இந்த கிராவிடேஷனை பற்றி முழுக்க சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஐசக் நியூட்டன் வந்து சொன்னார். பட் இந்த கிராவிடேஷனோட வேல்யூ, ஓகேவா, இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி கெவாண்டிஷ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கு. ஓகேவா? ஹென்ரி கெவாண்டிஷ் என்பவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.674 இன்ட்டு 10⁻⁻11. ஸோ இந்த வேல்யூவை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி கெவாண்டிஷ் என்பவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஓகேவா? ஸோ அது எல்லாமே இந்த தேரியில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் PDF வேணும்னா நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இண்டிவிஜுவல் லெசனாக கூட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இல்லை மொத்தமாக 9 லெசனுக்கும் சேர்த்து ஒரு PDF வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை பார்ட்டாக 1லேருந்து 5 லெசன் வரைக்கும் ஒரு PDF இருக்குது. அடுத்தது பாதிக்கு வந்து ஒரு PDF இருக்குது. அதையும் நீங்கள் வாங்கி பை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தாச்சு. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்னா என்ன, அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வெயிட். ஸோ வெயிட்னா என்ன சொன்னேன்? ஸோ பூமி வந்து ஒரு பொருளை எவ்வளோ தூரம் ஈர்க்குது. ஸோ இந்த ஃபோர்ஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டுன்னு சொல்லுவோமா? ஸோ இங்கே பாருங்கள், அந்த டயக்ராம் தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒரு பொருள் வந்து பூமி வந்து ஒரு பொருளை வந்து எந்த அளவுக்கு ஈர்க்குதோ, ஸோ இந்த ஈர்ப்பு வந்து எதனால் நடக்கும்? அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகேவா? ஸோ பூமியோடைய புவி ஈர்ப்புனால தான் ஒரு பொருள் வந்து கீழே வருது நம்ம பார்த்தோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வெயிட் பாருங்கள். ஸோ வெயிட்டுக்கான ஃபார்முலா என்ன? இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸுன்னு தான் என்ன சொன்னேன், வெயிட்டுன்னு சொன்னோம். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு அக்சலரேஷனுங்களா? ஸோ இங்கே அக்சலரேஷன் எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டினால் நடக்குது. அதனால தான் M இன்ட்டு G அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன். ஸோ வெயிட்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா mgன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அல்லது வெயிட் வந்து நான் என்ன சொன்னேன், பூமியினால் ஈர்க்கப்படும் விசையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட், எடைன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்கான SI அலகு வந்து நியூட்டனா, அப்போ வெயிட்டுக்கான SI அலகு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நியூட்டன் தான் வரும். ஓகேவா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு G இன்ட்டு M1 இன்ட்டு M2 டிவைடட் பை R²ங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து பிரபஞ்சத்தில் நடக்கிற கிராவிடேஷன். இப்போ வந்து ஒரு பூமிக்கும் ஒரு பொருளுக்கும் நடுவில் வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்குமா? ஸோ இந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், M இன்ட்டு Gன்னு சொல்லுவோமா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸை தான் நம்ம ஃபார்முலா போட போகிறோம். இந்த ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா M இன்ட்டு G ஈக்குவல் டு கிராவிட்டி. ஸோ இதோட மாஸ் வந்து நம்ம எம்னு எடுத்துப்போம், இதோட மாஸ் வந்து நம்ம கேபிட்டல் எம்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ எம்மு அதுக்கப்புறம் கேபிட்டல் எம்மு. ஓகே, 2 எம்முக்கும் நடுவில் கண்டிப்பாக ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்ன பார்த்தீங்கன்னா கிராவிட்டி. இது வந்து எர்த்து, இது எர்த்தில் இருக்கிற பொருள். ஓகேவா?
இப்போ பாருங்கள் m டிவைடட் பை இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆர் ஸ்கொயர் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அதாவது பூமியோட ரேடியஸ் ஓகேவா? ஸோ இது பூமியோட ரேடியஸ் வந்து நம்ம கேபிட்டல் ஆர் நம்ம எடுத்துப்போம். ஆக்சுவலாக பொருள் என்பது பூமியோட சர்ஃபேஸ் மேலே தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால நான் மேலே தூக்கி கொடுத்துருக்கேன். ஸோ பூமியோட ரேடியஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இதை வந்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இந்த எம்மும் கேன்சல் ஆகிடும். அப்போ g இஸ் ஈக்குவல் டு g இன்ட்டு m டிவைடட் பை ஆர் ஸ்கொயருங்களா? ஸோ ஜியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.674 இன்ட்டு 10⁻⁻11 எடுத்துக்கலாமா? அதுக்கப்புறம் மாஸ் ஆஃப் எர்த்துடைய நிறை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.972 இன்ட்டு 10⁻24 கிலோகிராம் நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ அதே போல் ரேடியஸ் ஆஃப் எர்த்து ஓகேவா, பூமியோட ஆரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3741 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ பார்த்துருவோம் 6371 கிலோமீட்டர். ஓகேவா? பூமியோடைய ஆரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6371 கிலோமீட்டர். இந்த வேல்யூ எல்லாத்தையும் இதில் போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்களா உங்களுக்கு ஜியோட வேல்யூ எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர்/செகண்ட் கிடைக்குமா? ஸோ இந்த கிராவிட்டி என்பது பூமியில் இருக்கிற புவியீர்ப்பு. இந்த கிராவிட்டி என்பது கண்டிப்பாக இடத்துக்கு இடம் மாறுபடும். ஏன்னு கேட்டிங்கன்னா பூமியோட நிறை வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நிலவோட நிறை என்பது வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நிறையை பொறுத்து கண்டிப்பாக கிராவிட்டி என்பது சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ கிராவிட்டியோட மதிப்பு 9.8 மீட்டர்/செகண்ட். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முடுக்கம், அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நிலவில் நம்மளோட வெயிட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து நம்மளோட வெயிட் வந்து 120 நியூட்டன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பூமியில் நம்மளோட வெயிட் வந்து 120 நியூட்டன் இருக்குன்னா நிலவில் இந்த வெயிட்டில் 1/6 மடங்கு தான் உங்களுக்கு நிலவில் இருக்கும். அதாவது 1/6 இன்ட்டு என்ன வெயிட் சொல்கிறாங்க அந்த வெயிட்டை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 20 நியூட்டன் கிடைக்குமா? ஸோ 120 நியூட்டன் எடை கொண்ட ஒரு பொருளை நீங்கள் நிலவுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20 நியூட்டன் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் மூணில் நடக்கும்போது எப்படி நடக்கிறீங்க, மூன் வாக்கிங் பார்த்துருக்கீங்களா? ஸோ துள்ளி போவீங்க. ஓகேவா? அங்கே கிராவிட்டி என்பது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால தான் அங்கே வெயிட் என்பது நமக்கு குறைஞ்ச போல இருக்கும். ஓகேவா? ஸோ வெயிட் ஆஃப் த மூன் இஸ் 1/6 ஆஃப் எர்த். ஓகேவா? ஸோ பூமியோட வெயிட்டில் 1/6 பங்கு தான் நிலவில் வெயிட் இருக்கும் அப்படின்றத நம்ம படித்தாச்சு. ஓகேவா? ஸோ வெயிட்னா உங்களுக்கு என்னென்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம இதுலேயே சொல்லிட்டோம், கான்செப்டிவ் வைஸ்லேயே நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? அதுக்கடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுங்க, எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து ஒரு பூமி இருக்குது. ஓகேவா? ஸோ பூமியில் கிராவிட்டி என்பது எப்படிலாம் வேரி ஆகும், கிராவிட்டியோட மதிப்பு வந்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம், பூமியோடைய மேல் பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல், துருவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவம்னு சொல்லுவோம். இந்த பகுதியை வந்து சென்டர், மைய புள்ளின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர், பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு பொருள் இந்த சர்ஃபேஸில் இருந்து, ஓகே, அதாவது துருவத்தில் இருந்து, ஓகேவா, மேலே போக அதாவது ஒரு பொருள் பூமியோட மேற்பரப்பில் இருக்குங்க. அந்த பொருள் வந்து மேலே போக அல்லது அந்த மேல் பரப்பில் இருந்து கீழே வர ஓகேவா? ஸோ கிராவிட்டியோட மதிப்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ ஒரு பொருள் வந்து பூமியோட மேல் பரப்பில் இருக்குது. அந்த மேல் பரப்பில் இருந்து மேலே போக அதாவது ஆல்டிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, ஹைட் என்பது இன்க்ரீஸ் ஆகும்போது அல்லது மேல் பரப்பில் இருந்து கீழ் நோக்கி வரும்போது கிராவிட்டியோட மதிப்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும். ஓகேவா? ஸோ கிராவிட்டியோட மதிப்பு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல மேக்சிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பூமியோடைய துருவ பகுதியில் கிராவிட்டி என்பது, புவி ஈர்ப்பு என்பது மேக்சிமமாக இருக்கும். அதாவது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர்/செகண்ட் மேக்சிமமாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் புவி ஈர்ப்பு எந்த இடத்துல 0 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மையப்புள்ளி, பூமியோடைய மையப்புள்ளியில் புவி ஈர்ப்பு என்பது 0வாக இருக்கும். ஓகேவா? ஸோ புவியோட மையப்பகுதியில் புவியீர்ப்பு என்பது உங்களுக்கு ரொம்பவே 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் பூமத்திய ரேகையில் ஈக்குவேட்டரை நோக்கி வரும்போது கிராவிட்டி என்பது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குறையும். ஈக்குவேட்டரில் கிராவிட்டி என்பது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதை தான் நான் இந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருப்பேன். புவியின் மேற்பரப்பில் இருந்து மேலே செல்லும்போது அல்லது கீழே வரும்போது புவியீர்ப்பு முடுக்கம், அதாவது அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்பது என்ன ஆகும், ஒரு சர்ஃபேஸில் இருந்து
பொருள் வந்து மேலே போக போக அல்லது சர்ஃபேஸ்லேருந்து கீழே வர வர கிராவிட்டி என்பது குறையும் நம்ம படிச்சாச்சுங்களா. அதே போல் கிராவிட்டியோட மதிப்பு வந்து உங்களுக்கு எங்கே மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டரில் இல்லை துருவத்தில் உங்களுக்கு வந்து கிராவிட்டியோட மதிப்பு வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈக்குவேட்டரில் சென்டர் ஆஃப் எர்த்தில் உங்களுக்கு கிராவிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும். ஓகேவா. பூமத்திய ரேகையில் வந்து கிராவிட்டி என்பது உங்களுக்கு குறைந்தபட்ச மதிப்பில் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேவா. ஸோ அடுத்தது நான் என்ன சொன்னேன், எஸ்கேப் வெலாசிட்டினா என்ன, புவி விடுபடும் திசைவேகம் என்பது குறைந்தபட்ச திசைவேகத்தில் ஒரு பொருளை புவியின் மேற்பரப்பில் இருந்து செங்குத்தாக மேலே செலுத்தினால் அந்த பொருளானது புவியின் புவியீர்ப்பு புலத்தை தாண்டி சென்றுவிடும், மீண்டும் கீழே வராது. ஸோ இதுக்கு மீனிங் என்ன, இப்போ நீங்கள் பூமியில் இருந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ பூமியில் தானே இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இருந்து ஒரு பொருள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கையில் நீங்கள் ஒரு பென் எடுத்துக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு 11.2 km/s குறைந்தபட்சம். ஸோ இந்த திசை வேகத்தில் நீங்கள் ஒரு பொருளை வந்து நீங்கள் செலுத்தினீங்கன்னா இந்த பொருளானது பூமியோட புவியீர்ப்பு புலத்தை தாண்டி வெளியே போகிடும். அதாவது வளிமண்டலத்தில் எல்லாத்தையும் தாண்டி பொருளானது வெளியே போகிடும், திரும்ப வந்து உங்களுக்கு கீழே வரவே வராது. ஓகேவா. ஸோ அதுக்கு அந்த எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.2 km/s. ஸோ இந்த எஸ்கேப் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √2gmr. ஓகேவா. ஸோ இது வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு, மாஸ் ஆஃப் அ எர்த்து, மாஸ் ஆஃப் அ ரேடியஸு. ஓகேவா. ஸோ இந்த எஸ்கேப் வெலாசிட்டி என்பது கண்டிப்பாக உங்களுக்கு இடத்துக்கு இடம் சேஞ்ச் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ பூமியில் ஒரு மாதிரி நிறை இருக்கும், நிலவில் வந்து ஒரு மாதிரி நிறை இருக்கும். ஓகேவா. பூமியோடைய எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.2 km/s. ஸோ அதுக்கடுத்தது நிலவோடைய எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.4 km/s. ஓகேவா. ஸோ அடுத்தது ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டியும் நம்ம ஆல்ரெடி படித்தோம். என்ன படித்தோம். ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு பொருள் இருக்குது, பூமியை கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு ராக்கெட் வந்து மேலே செலுத்துறீங்க, ராக்கெட்டில் என்ன பண்ணணும், ஒரு சேட்டிலைட் வந்து அனுப்புவீங்களா. ஸோ அந்த சேட்டிலைட் வந்து என்ன பண்ணும், புவியோட நீள்வட்ட பாதையில் நிலை நிறுத்துவாங்க. ஓகேவா. இந்த சேட்டிலைட் வந்து சப்போஸ் வேகமாக சுற்றுச்சுன்னா என்ன ஆகும், ஸோ பூமியை விட்டு வெளியே போயிடும். சப்போஸ் இந்த சேட்டிலைட் வந்து குறைந்த வேகத்தில் சுற்றுச்சுன்னா என்ன ஆகும், பூமி மேலே போய் மோதிடும். அப்போ குறைந்தபட்சம் ஏதோ ஒரு வெலாசிட்டியில் இந்த சேட்டிலைட் வந்து சுற்றணும். அந்த வெலாசிட்டி தான் என்ன பார்த்தீங்கன்னா 7.5 km/s. இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி, சுற்றுப்பாதை திசை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த சேட்டிலைட் வந்து இதில் வந்து இந்த வேகத்தில் சுற்றுச்சுன்னா கண்டிப்பாக பொருள் என்பது இந்த நீள்வட்ட பாதையில் தான் சுற்றும். ஓகேவா. ஸோ இதை தான் இந்த தியரி பார்ட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தியரி கிளாஸ் பிடிஎஃப் வேணும்னா நான் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம எஸ்கேப் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன படித்தோம், √2gmrன்னு படித்தோமா. ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் gmrன்னு வரும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணும்போது விடுபடும் திசை வேகத்துக்கும் அதுக்கப்புறம் சுற்றுப்பாதை திசை வேகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி √2 டைம்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கு சமம். ஓகேவா. ஸோ இந்த √2 மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து எழுதிக்கிட்டு இந்த gmr என்ன வரும், ஆர்பிட்டல் வெலாசிட்டின்னு எழுதலாமா. ஸோ அதை தான் இந்த இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகேவா. ஸோ புவியின் விடுபடும் திசை வேகம் என்பது புவியின் சுற்றுப்பாதை திசை வேகத்தை போல் √2 மடங்கு இருக்கும் அப்படின்றத நம்ம படித்தாச்சு. ஸோ கடைசி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்லர் லா ஆஃப் பிளானிட்டரி மோஷன். ஓகேவா. ஸோ ஒரு பிளானட் வந்து எப்படி சுற்றுது அப்படின்றத நிறைய பேர் சொன்னாங்க, அதில் கெப்லர் தான் ஒரு ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷனோட சொன்னார். ஓகேவா. ஸோ அதுதான் அந்த லா தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. ஓகேவா. அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து ஒரு எலிப்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, எலிப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இது வந்து சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இது ரெண்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ், குவிய தூரம் அப்படின்னு சொல்லுவாங்களா, குவியம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ ஏதேனும் ஒரு ஃபோக்கஸில் சூரியன் இருக்கும்போது ஓகேவா, இந்த ரெண்டு ஃபோக்கஸில் எந்த ஃபோக்கஸில் வேணால் சூரியன் இருக்கலாம். ஸோ ஏதேனும் ஒரு குவிய புள்ளியில் சூரியன் இருக்கும்போது அந்த சூரியனை மற்ற கோள்கள் வந்து எந்த பாதையில் சுற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீள்வட்ட பாதையில் சுற்றும். சர்க்குலர் பாதையில் சுத்தாது. ஓகேவா. நீள்வட்ட பாதையில் ஓகேவா எலிப்டிக்கல் ஆர்பிட்டலில் வந்து சுற்றும் அப்படின்றத கெப்லர் வந்து சொன்னார். அதனால தான் கெப்லரோட முதல் விதியை நம்ம என்ன சொல்லுவோம், பிளானிட்டரி மோஷன் லா அப்படின்னு சொல்லுவோம்.
சொல்லுவோம். ஓகேவா? புவியானது சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும், வட்டப்பாதையில் சுற்றி வராது. சூரியன் என்பது ஏதேனும் ஒரு குவிய புள்ளியில் இருக்கும்போது பூமியானது அந்த சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும். இதுதான் கெப்லரோட முதல் விதி. கெப்லரோட ரெண்டாம் விதி நான் என்ன சொன்னேன்? ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது, சூரியன் இந்த இடத்துல இருக்குது, பூமி வந்து சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. ஓகேவா? ஸோ இந்த பூமி வந்து சூரியனை ஒரு ரெவல்யூஷன், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சுற்றை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷன் சொல்கிறோம். ஓகே, இப்போ 1 மணி நேரத்தில் இவ்வளோ தூரம் சுற்றி இருக்குமா? ஸோ இப்போ இந்த ஏரியா, அடுத்த ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, அடுத்த ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, அடுத்த 1 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, அடுத்த 1 மணி நேரத்தில் இந்த ஏரியா. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எல்லா ஏரியாவையும் நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும் அப்படின்றது தான் கெப்லர் வந்து சொன்னார். அதனால தான் இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்லரோட இரண்டாம் விதியை நம்ம என்ன சொல்லுவோம்? லா ஆஃப் ஏரியல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கோளானது சூரியனை சுற்றி வரும்போது அதில் அமையும் பரப்பு பகுதி வேகம் சமமாக அமையும். ஓகேவா? ஏரியல் வெலாசிட்டி என்பது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொன்னார். ஓகேவா? ஸோ அடுத்தது கெப்லரோட மூன்றாம் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சூரியன் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ சூரியனை கோள்கள் வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றும் பாது. சூரியனுக்கும் அந்த கோளுக்கும் இடைப்பட்ட தொலைவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த கோள் வந்து சூரியனை ஒரு கம்ப்ளீட் சுற்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதை தான் டைம் பீரியட்னு சொல்லுவாங்க, இல்லை பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அந்த டைம் பீரியடோட இருமடி. ஓகேவா? 2 கோள், அதாவது சூரியனுக்கும் மற்ற கோள்களுக்கும் இடைப்பட்ட தொலைவின் முப்படிக்கு நேர் தகவலை இருக்கும் அப்படின்றத கெப்லரோட மூன்றாம் விதியில் சொன்னார். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ கிராவிடேஷன் லெசனை பற்றி நான் கம்ப்ளீட்டாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ வேறு ஏதேனும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸஸோட பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் சிபிஎஸ்சி பேட்டர்னை கவர் பண்ண மாதிரி. ஓகேவா? ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு எப்படி படித்தா புரியுமோ அந்த மாதிரி சிம்பிளான லாங்குவேஜில் நான் எழுதி வச்சுருக்கேன். போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து இருக்கும். ஸோ வேணுன்றவங்க அக்சஸ் பண்ணி வாங்கி படிச்சுக்கோங்க. ஓகேவா? நான் அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடலாமா அப்படின்றத பற்றி நான் யோசிப்பேன். ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.